உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, இந்த கவுண்டமணி செந்தில் திரைப்படத்துல ஒரு காமெடி வரும். நம்ம கவுண்டமணி என்ன பண்ணுவார்னா, ஒரு கிணத்துக்குள்ள உக்காந்துக்கிட்டு மோட்டரை சரி பண்ணிக்கிருப்பாப்ல. மோட்டரை சரி பண்றப்ப அந்த பக்கமா ஒருத்தர் கொடையை பிடிச்சிட்டு போவாரு. ஸோ அவரை பார்த்தோன்னே ஏதோ பெரிய மனுஷன் போறாரு புழுக்க அப்படின்னு சொல்லி கவுண்டமணி, ஐயா கொடை பிடிச்சி போற பெரியவரே வணக்கமுங்க அப்படின்ற மாதிரி கும்பிட போடுவாரு. உடனே அந்த கொடை பிடிச்சி போற பெரியவர் யாரு அப்படின்னு திரும்புவாரு. திரும்பின உடனே கவுண்டமணி, ஐயா இவனுக்கா வணக்கத்தை வச்சான், வீட்டுல கொண்டு போய் இந்த கையை அடுப்புல வச்சு கருக்கி போடணும் அப்படின்வாரு. ஸோ அந்த மாதிரிதான் என்னுடைய கைகளையும் கருக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. நேற்றைய தினத்தில் நானும் அந்த மாதிரிதான் ஒரு ரைட்டப் எழுதிட்டேன். அந்த ரைட்டப் எழுதுனதுக்கு அப்புறம் தான் நைட்டு தெரிஞ்சு, ஐயா அது அவ்வளவு பெரிய உட்டாலங்கடி பதிவு புழுக்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்தது. பட்டியலின மக்களை வஞ்சிக்கின்ற விதமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு பதிவு என்பதனை தெரிய வந்தது. அதுக்குதான் நான் ஃபயர் விட்டு சில பல ரைட்டப்பா எழுதியிருந்தேன். ஸோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். ஒண்ணும் கிடையாதுங்க, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கண்ணகிநகர் கார்த்திகா அவர்கள் தங்க பதக்கத்தை வென்றார்கள். அதனால நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், தொடர்ச்சியாக கண்ணகிநகர் கார்த்திகா அவர்களை உச்சி முகர்ந்து இருக்கிறோம். உள்ளபடியே அந்த பொண்ணுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், உரிய ஊக்கத்தொகை கிடைக்க வேண்டும். இந்த மாதிரி பல்வேறு வகையான கோரிக்கைகளை மையப்படுத்தி நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு கோரிக்கையை வைத்து கொண்டிருக்கின்றோம். ஸோ இந்த நிலைமையில தான் நேற்றைய தினத்தை ஒரு செய்தி வருதுங்க. குறிப்பா யாரு போறாங்கன்னா, கலைஞர் தொலைக்காட்சி தான் ஒரு நியூஸ் கார்டு போடுறாங்க. அந்த நியூஸ் கார்டில் என்ன போடுறாங்கன்னா, துணை முதலமைச்சர் அவர்கள் கண்ணகிநகர் பகுதியில் கபடி மைதானம் அமைப்பதற்காக பார்வையிட்டார், அந்த இடத்தை பார்வையிட்டார். உடன் யார் யார் இருந்தார்கள்? துணை மேயர் அவர்கள் இருந்தார்கள், மேயர் அவர்கள் இருந்தார்கள், கண்ணகிநகர் கார்த்திகா அவர்களும் கூட இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கார்டு போடுறாங்க. ஆக்சுவலா இந்த கபடி மைதானம் அமைப்பதற்கான செயல் திட்டங்களை அவங்க ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு முன்பாவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கண்ணகிநகர் கார்த்திகா அவர்கள் தங்க பதக்கம் வெல்வதற்கு முன்னாடியே அவங்க அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா நேத்து அந்த செய்தியை அவன் எடுத்து போடுறான். யாரு? கலைஞர் தொலைக்காட்சி எடுத்து போடுறான். ஸோ அந்த மாதிரி எடுத்து போட்டோன்னே நானும் ஆகா ஓக மானே தேனே பொன்மானே, பரவாயில்ல, தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நம்மளுடைய குரல் அரசாங்கத்தை எட்டி இருக்கின்றது, நம்முடைய கோரிக்கை அரசாங்கத்தை எட்டி இருக்கின்றது. பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றிகள், முதலமைச்சர் நன்றிகள், மாண்புமிகு துணை முதலமைச்சர் நன்றிகள் அப்படின்ற மாதிரி மானே தேனை பொன்மானெல்லாம் போட்டு நேற்று நானே ஒரு ரைட்டப் எழுதிட்டேன், சமூக வலைத்தளம் எழுதிட்டேன். நான் எழுதுனோட மட்டும் இல்லாம என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்ன போட்டாங்கன்னா, உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல அவங்க பங்குக்கு ஆகா ஓக மானே தேனை பொன்மானே, தமிழ்நாட்டு அரசாங்கம் அரசாங்கம் தான்ப்பா, பரவாயில்லப்பா, கேட்டோன்னே செஞ்சு தராங்கப்பா அப்படின்ற மாதிரி அவங்களும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாக்குறேன், அந்த செய்தி முழுவதும் உட்டாலங்கடி. உட்டாலங்கடினா உட்டாலங்கடி கிடையாது. அது என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதுலதான் தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய சூழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டாண்டு காலமாக இந்த பட்டியல் சமுதாயத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எவ்வாறு வஞ்சித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கபடி போட்டி என்ன போட்டிங்க? அந்த போட்டி தலித் மக்களுக்கான போட்டியா, இல்ல கண்ணகிநகர் கார்த்திகா அவர்கள் தலித் மக்களுடைய பிரதிநிதியாக போட்டி போட்டு வெற்றி பெற்றாங்களா? இந்திய நாட்டினுடைய பிரதிநிதியாக போட்டி போட்டு ஆசிய கண்டத்திலேயே தமிழ்நாட்டு மக்களை தலை நிமிர வைத்திருக்கின்றார் கண்ணகிநகர் கார்த்திகா. கபடி என்று சொல்லப்படுகின்ற அந்த கேம் பர்டிகுலர் ஒரு சாதிக்கான கேம் கிடையாது. அது தமிழருடைய விளையாட்டு. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஒரு மைதானம் கட்டி தாரீங்க அப்படின்னா, அந்த மைதானத்தை, கபடி மைதானத்தை நீங்க எந்த நிதியிலிருந்து கட்டித்தர வேண்டும்? விளையாட்டுத்துறையுடைய நிதியிலிருந்து கட்டி தரலாம். இல்லாட்டி தமிழ்நாட்டு அரசாங்கமே மனமு ஒரு அரசாணையை போட்டு கண்ணகிநகர் பகுதியில நாங்க கண்ணகிநகர் கார்த்திகா அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக நாங்க ஒரு மைதானத்தை கட்டித்தாரோம், அந்த பகுதியில வசிக்கின்ற பல விளையாட்டு வீரர்களை வீராங்கனைகளை உருவாக்குவதற்காக நாங்க ஒரு மைதானத்தை கட்டித்தாரோம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கமே இப்ப கூட பசுமன் முத்துராமலிங்கம் அவர்களுக்கு ஒரு திருமண மண்டபம் கட்டுறாங்க, ஜிடி நாயுடு பாலம் கட்டினாங்க. அந்த மாதிரி கண்ணகிநகர் பகுதியில் இருக்கிற அங்க வீராங்கனைகளை நாங்க எம்பவர் பண்ணும் விதமாக ஒரு மைதானத்தை கட்டித்தாரோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜீவோ போட்டு கட்டி கொடுங்க. அதை விட்டுட்டு அந்த நிதி, அந்த கபடி மைதானம் எந்த நிதியிலிருந்து கட்டித்தராங்க தெரியுமா? தாட்கோ நிதியிலிருந்து கட்டித்தராங்க. தாட்கோ நிதியிலிருந்து. ஏன் பொது நிதியை எடுத்து செலவு பண்ணக்கூடாதா? விளையாட்டுத்துறையில இருக்கிற நிதியை எடுத்து செலவு பண்ணக்கூடாதா? தாட்கோ நிதியில தான் கட்டி தரணுமா? அப்ப தாட்கோ நிதியில நீங்க கட்டி தரீங்க அப்படின்னா, அப்ப அந்த கண்ணகிநகர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியை நீங்க என்ன கண்ணோட்டத்தோட பாக்குறீங்க? கபடி என்று சொல்லப்படுகின்ற அந்த விளையாட்டை என்ன கண்ணோட்டத்தோட பாக்குறீங்க?
கண்ணகி நகர் கார்த்தியா அவர்களை நீங்க என்ன கண்ணோட்டத்தோட பாக்குறீங்க? வெறும் தலித் அவங்களுடைய அடையாளத்தோட பாக்குறீங்களா நீங்க? அப்ப நீங்க பொது நிதியில இருந்து கட்டி தந்திருக்கணும்ல, எதுக்கு தாட்கோ நிதியில இருந்து எடுத்து கட்டி தரீங்க? தமிழ்நாட்டுல எத்தனையோ விளையாட்டு மைதானங்கள் இருக்குது, எல்லா விளையாட்டு மைதானமே இங்க இருக்க தாட்கோ நிதியில இருந்து எடுத்து கட்டி கொடுத்தீங்களா? இங்க இருக்க தாட்கோ நிதியில எடுத்து கட்டி கொடுத்தீங்களா? இல்ல பொது நிதியில இருந்து கட்டி கொடுத்திருப்பீங்களா? அரசாங்கத்தின் நிதியில கட்டி கொடுத்திருப்பீங்களா? விளையாட்டுத்துறையுடைய நிதியில கட்டி கொடுத்திருப்பீங்களா? அப்ப கபடி போட்டிக்காக கண்ணகி நகர் பகுதியில் அமைக்கப்படுகின்ற அந்த மைதானத்தை மட்டும் நீங்க எதற்காக நீங்க தாட்கோ நிதியில இருந்து எடுத்து கட்டி கொடுக்குறீங்க? சில பேர் கேட்கலாம், என்னப்பா தாட்கோ நிதியில கட்டி கொடுக்கல, என்னப்பா சிக்கல்? தாட்கோ என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனம் எதற்காக அமைக்கப்பட்டது? தாட்கோ என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனத்தில் இருக்கின்ற பணம் என்பது யாருக்கு செல்ல வேண்டிய பணம்? தாட்கோ என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனம் என்பது பழங்குடியின பட்டியலின மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக, பொருளாதார ரீதியாக அந்த மக்களுக்கு கடனுதவி வழங்குவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு நிறுவனம் தான் தாட்கோ நிறுவனம். தாட்கோ நிறுவனம் அந்த நிதியை எடுத்து நீங்க மத்த யாருக்கும் செலவு பண்ண முடியாது. அப்ப இந்த கபடி மைதானம் என்பது ஒரு பொதுவான ஒரு விளையாட்டு. அதை நீங்க சாதி என்று சொல்லப்படுகின்ற அந்த வட்டத்துக்குள்ள சுருக்கி தாட்கோ நிதியிலிருந்து பணத்தை எடுத்து நீங்க கபடி மைதானம் அமைத்து தரீங்க அப்படின்னா, நீங்க கண்ணகி நகர் கார்த்தியா அவர்களை என்ன பார்வையில பாக்குறீங்க? அந்த தங்க பதக்கத்தை நீங்க என்ன பார்வையில பாக்குறீங்க? கண்ணகி நகர் பகுதியை நீங்க என்ன பார்வையில பாக்குறீங்க? ரொம்ப தப்பா இல்லையா? ரொம்ப தப்பா இல்லையா? பொது நிதியில எடுத்து கட்டி கொடுத்துருக்கணும் தானங்க. இல்லாட்டி விளையாட்டுத்துறையுடைய அந்த டிபார்ட்மெண்ட் சார்பாக கட்டி கொடுத்துக்கலாம்லங்க. ரொம்ப தவறு. பட்டியலின மக்களுடைய நிதியை எடுத்து நீங்க மற்ற செலவினங்களுக்கு செலவு பண்ணுவது என்பது ரொம்ப ஒரு தவறான விஷயம். இது இன்று நேற்று நடைபெறுவது கிடையாது. ஆண்டாண்டு காலமாவே தொடர்ச்சியாக இவங்க இதைத்தான் பண்ணிக்கிருக்காங்க. பட்டியலின மக்களுடைய நிதி வேஸ்டா போனா கூட பரவாயில்லைங்க, அந்த மக்கள் நாசமா போனா கூட பரவாயில்லைங்க, ஆனா அந்த மக்களுக்கு அந்த நிதி போய் சேர்ந்து விடக்கூடாது. இதான் உங்களுக்கு எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த 2022 23 என்று சரியாக தெரியவில்லை, ஒரு டேட்டா நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ரவிக்குமார் அவர்கள் தான் பதிவு செஞ்சிருக்கிறாரு. 5312 கோடி நிதியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் SCST நிதியை திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. 5312 கோடி. இங்க இருக்க பட்டியல் சமுதாய மக்கள் எல்லா விடயங்களுமே தண்ணீர் அடைஞ்சிட்டாங்களா? அவங்களுடைய வாழ்வியல் எல்லாமே தண்ணீர் அடைஞ்சிட்டாங்களா? அவங்களுடைய கடன் அந்த கல்வி கடன்கள் எல்லாமே அடைக்கப்பட்டு விட்டதா? நகை கடன்கள் எல்லாமே அடைக்கப்பட்டு விட்டதா? விவசாய கடன் எல்லாமே அடைக்கப்பட்டு விட்டதா? அவங்களுடைய வாழ்விடங்கள் எல்லாமே ஒரு மேம்பாடு அடைந்து விட்டதா? எத்தனை போதாமைகள் அந்த மக்கள்கிட்ட இருக்குது? அந்த மக்கள்கிட்ட எத்தனை போதாமைகள் இருக்கு, எத்தனை தேவைகள் இருக்குது? அந்த தேவைகளை பூர்த்தி செய்து தராமல் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் 5312 கோடியை திருப்பி அனுப்புறாங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி ஏத்துக்கிற முடியும்? அந்த பணம் வேஸ்டா மத்திய அரசாங்கம் திருப்பி போனா கூட பரவாயில்ல, ஆனா அந்த பணத்தின் மூலமாக இங்க இருக்கிற பட்டியல் சமுதாய மக்கள் பலன் அடைந்து விடக் கூடாது என்று எண்ணுகின்றார்களா? ஒவ்வொருத்தனுடைய பட்டியல் சமுதாய மக்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திலுமே பாருங்க, அவன் வீட்டுல புள்ள குட்டிகளுக்கு படிப்பதற்கு கடை வாங்கியிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு அவசர தேவைகளுக்காக கூட்டுறவு வங்கியில போய் நகை கடன்களை வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி கடன்களை அடைத்து இருந்திருக்கலாம், அந்த மக்களுடைய வாழ்விடங்களை மேம்படுத்தி இருந்திருக்கலாம். எதுவுமே செய்யாம அந்த 5312 கோடியை நீங்க திருப்பி அனுப்புறீங்க அப்படின்னா இதுல எப்படிங்க ஏத்துக்கிறது? இதெல்லாமே எப்படி ஏத்துக்கிறது? அது மட்டும் கிடையாது, அந்த 5312 கோடி அந்த நிதி இருக்கு இல்லையா, அந்த நிதியை நிர்வாகிப்பதற்கு அதற்கென்று ஆதி திராவிடர் நலக்குழுன்னு ஒரு குழு இருக்கும். கடந்த 2019 வரைக்கும் அந்த நலக்குழு செயல்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 2021 வந்ததற்கு பின்பாக அந்த குழுவிற்கு உறுப்பினர்கள் இன்றளவும் போடல. அப்ப அந்த நிதியை நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? அதான் மெயின்டைன் பண்ண முடியாம என்ன பண்ணுவீங்கன்னா 5312 கோடியை திருப்பி அனுப்பி இருக்கிறீங்க. மத்திய அரசும் எடுத்துக்கொண்டது, அந்த நிதி எடுத்துக்கொண்டது. இப்ப இதெல்லாமே தொடர்ச்சியாக இந்த மக்களை வஞ்சிக்கும் விதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கபடி என்று சொல்லப்படுகின்ற அந்த விளையாட்டை நீங்க தமிழருடைய விளையாட்டு என்ற கண்ணோட்டத்தில் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, அந்த கபடி என்று சொல்லப்படுகின்ற அந்த விளையாட்டு அனைத்து மக்களுக்குமே போய் சேரணும் என்ற கண்ணோட்டத்தோட நீங்க அந்த மைதானத்தை அமைச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நீங்க பொது நிதியிலிருந்து எடுத்து செலவு பண்ணியிருப்பீங்க, விளையாட்டுத்துறையுடைய நிதியிலிருந்து எடுத்து செலவு பண்ணியிருப்பீங்க. ஒரு ஜிஓ போட்டு பாஸ் பண்ணி விட்டு ஒரு மைதானத்தை கட்டி கொடு அப்படின்னு பண்ணியிருப்பீங்க. ஆனா கண்ணகி நகர் கார்த்தியா அவர்கள் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அவங்க தங்கப்பதக்கம் விட்டுட்டாங்க. கண்ணகி நகர் பகுதி எந்த பகுதி? தலித்துகள் வாழ்கின்ற பகுதி. அப்போ புதுக்கூடா தாட்கோல நிதியை தூக்குடா, பொது நிதியெல்லாம் போட்டு கட்டி விடுவ கூடாது. அவங்க நிதியை எடுத்து அவங்களே போட்டு விடுவோம் நம்ம, அவ்வளவுதான்.
அவங்க நிதி எடுத்து அவங்களுக்கே போட்டு விடுறோம் அப்படின்னா அப்ப அந்த விளையாட்டு மைதானத்துல மற்றவர்கள் யாரும் வந்து விளையாட மாட்டாங்களா? அந்த விளையாட்டு மைதானத்தை மற்றவர்கள் யாரும் பயன்படுத்த மாட்டாங்களா? எதிர்காலத்துல அந்த விளையாட்டு மைதானத்தை அரசாங்கம் பயன்படுத்தாதா? ரொம்ப ஒரு தவறான ஒரு பார்வை. இதை வந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு நேற்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டோன்னே ஆகா ஓகும் நானும் உட்காந்து எழுதி இருந்தேன். ஆனால் நைட் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு அந்த திட்டம் என்பது தாட்கோ நிதியின் மூலமா கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு திட்டம். ஒருபோதும் ஏற்புடையது கிடையாது. இங்க இருக்கிற ஜனநாயகவாதிகள் கேள்வி எழுப்ப வேண்டும். குறிப்பாக இந்த 46 எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்து தந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக உருவான 46 எம்எல்ஏக்கள். இந்த 46 எம்எல்ஏக்களும் என்ன பண்ணணும்னா இதை கண்டிக்கணும். இதை நோக்கி கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கணும். இல்லை வழக்கம் போல வந்து மிச்சர் திண்டு உட்காருங்க அப்படின்னா தாராளமாக உட்காருங்க என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.